கடைசியாக அந்த அற்புதம் நிகழ்ந்தே விட்டது. நொண்ணன் சீமான் பனை ஏறி கல்லை இறக்கியே விட்டார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க சம்பவத்தை செய்த நொண்ணன் சீமானுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னடா கூமுட்ட தம்பிகள் கும்பல்ல நீயும் சேர்ந்துட்டியாங்கிறீங்களா? அட இருங்க, முதல்ல துதியை பாடிட்டு அப்புறமா தூக்கி போட்டு மிதிப்போம். எல்லாமே இருக்குது, ஒன்னொன்னா வர்றேன், அவசரப்படாதீங்க. அதாவது நொன்ன இன்னைக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தேடின் படி பனை ஏறல. நீங்களும் பார்த்துருப்பீங்க, பனைமரத்துல படிக்கட்டை கட்டி விட்டாங்க. ஐ மீன் கட்டையை வச்சு படிக்கட்டு மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணி விட்டாங்க. அதுல தான் நொன்ன பகுமானமா ஏறி இறங்கினாரு. கிட்டத்தட்ட இது ஏணியில ஏறி இறங்குற கணக்கு தான். ஆனாலும் அண்ணனை இந்த அரிய செயலுக்காக பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா அது ஏணியா இருந்தாலும் சரி, படிக்கட்டா இருந்தாலும் சரி, பக்கவாட்டில் அது ஒரு மாதிரி சாஞ்ச மேனிக்கு தான் இருக்கும். ஆனா இது செங்குத்தா நிக்குது, ஒரு மாதிரி நட்டு குத்தா இருக்குது. அந்த பனைமரமும் ஒன்றும் குட்டையானதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கணிசமான உயரத்துல தான் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேல நொண்ணனுக்கு 60 வயசுக்கு கிட்டக்க ஆகுது. ஸோ இந்த வயசுல கால் நடுங்காம, முகத்துல பயத்தை வெளிக்காட்டிக்காம, எந்த பிரச்சனையும் இல்லாம நொன்ன அந்த நெட்டு குத்தா நிக்கிற பனைமரத்துல படிக்கட்டு மாதிரி இருக்கிற செட்டப்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா மேலே ஏறி இறங்கி இருக்கிறார்னா இது பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயத்துல நொண்ணனை நாம பாராட்டி தான் ஆகணும். கூடவே இன்னும் 2 தம்பிகளையும் நாம பாராட்டணும். அதாவது நொன்னை ஏறுறதுக்கு முன்னாடியே இன்னொரு தம்பி பேண்ட் சட்டையோடைய ரொம்ப சர்வசாதாரணமா பனைமரத்துல ஏறி உச்சியில போய் உக்காந்துட்டாப்புல. அதே மாதிரி நொன்னை ஏறும்போது பின்னாடியே பொச்சை பிடிச்சிக்கிட்டே கட்டு மஸ்தான வெற்று உடம்போட ஒரு தம்பி வெற்றிகரமா ஏறினாப்புல. அந்த தம்பி பனைமரம் ஏறின அந்த பக்குவம் எல்லாம் எனக்கு பனைமரம் ஏறுறதெல்லாம் படிக்கட்டுல ஏறுறதை விட ரொம்ப ஈஸியான விஷயமாக்கும் அப்படிங்கிற மோட்லயா தான் ஏறினாப்புல. அந்த தம்பிகளையும் வாழ்த்துவான். ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு உடம்ப கட்டுமஸ்தா வச்சுக்கிறதும் பர்ஃபெக்டா பாடியை மெயின்டைன் பண்றதும் தான் ஏகப்பட்ட பேருக்கு பெரிய சவாலாவே இருக்குது. சில பேருக்கு எப்படி பாடியை பர்ஃபெக்டா வச்சுக்கணுங்கிறதே தெரியல. பல பேருக்கு அது தெரிஞ்சிருந்தும் அதை மெயின்டைன் பண்ண முடியல. அதுக்கு 1000 காரணங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த வெற்றுடம்போட கட்டுமஸ்தா இருந்த அந்த தம்பி 60 வயதான நொன்ன பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டே ரொம்ப ஈஸியா பனைமரத்துல ஏறின அந்த தம்பி, இவங்களையெல்லாம் பாராட்டுறதுல என்ன தப்புங்கிறேன். பாடியை எப்படி பர்ஃபெக்டா வச்சுக்கணுங்கிறதுக்கு இவங்கள ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு நம்ம மக்கள்லாம் செயல்பட்டா நல்லது தானே. அதனால நொன்னனையும் கூடவே ஏறின கூமுட்ட தம்பிகளையும் வாழ்த்திட்டு வந்த வேலையை பார்ப்போம். அதாவது தம்பிகள் இந்த விஷயத்துக்கு ஏற்கனவே கொடுத்த பில்டப்புங்கிறது அப்படி ஒரு வெறித்தனமான பில்டப். அதாவது நொன்ன பனைமர ஏறுற அந்த அன்னைக்கு பாரு இந்தியாவே அலற போகுது, இந்தியா முழுக்க அதுதான் பிரேக்கிங் நியூஸ் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தம்பிகள் வெறித்தனமா கூவிட்டு கிடந்தானுங்க. ஆனா பிராக்டிகலா அப்படிலாம் ஒரு கூந்தலும் நடக்கல. நார்த் இந்தியன் மீடியாக்கள்லாம் இதை சீண்டவே இல்லை. பாவப்பட்ட சொறி நாய் ஒன்று பாலுங்கணத்துல விழுந்து செத்து போனதுக்கு உச்சி கொட்டுற அளவுக்கு கூட நார்த் இந்தியன் மீடியாக்கள் இந்த மேட்ருக்கு உச்சி கொட்டல. ஸோ அதெல்லாம் வெறும் பில்டப் தான். நொன்னே அந்த அளவுக்கெல்லாம் ஒர்த்து கிடையாதுங்கிறத கூமுட்ட தம்பிகள் இப்போ ஒரு மாதிரி குத்து மதிப்பா புரிஞ்சுக்கிட்டு இருப்பானுங்கன்னு வைங்க. இது ஒரு பக்கம்னா நம்மூர் போலீஸ் இந்த நிகழ்ச்சியை ரொம்ப நேக்கா ஹேண்டில் பண்ணியிருக்குது. அவங்களுக்கும் ஒரு பாராட்டை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா இந்த விஷயத்துல நொன்னனை தடுத்திருந்தா, நொன்னனையே இன்னும் சில கூமுட்ட தம்பிகளையும் அரெஸ்ட் பண்ணியிருந்தா தம்பிகள்லாம் ஒரு வாரத்துக்கு உட்காந்து ஒப்பாரி வைப்பானுங்க. நொன்னனுக்கு இது இன்னும் கூடுதல் விளம்பரமா அமைஞ்சிருக்கான். ஸோ நம்மூர் போலீஸ் ரொம்ப நேக்கா செயல்பட்டு சரி என்னதான் பண்றாப்புலன்னு பார்ப்போம். என்னத்தை பனைமரத்துல ஏறி கல்லை இறக்க போறாப்புல. மத்தியானம் ஆனா எல்லாத்துக்கும் பசிக்கும், கலைஞ்சு போயதான் போறாங்க. அவ்வளவுதான். அதை தாண்டி என்ன நடந்துரும்னு போலீஸ் இதை ரொம்ப சிம்பிளா ஹேண்டில் பண்ணியிருக்குது. இன்ஃபேக்ட் அந்த கூட்டத்திலேயே பல போலீஸ்காரங்க நொன்னை எப்படித்தான் பனைமரம் ஏறுறாரு அப்படிங்கிற அந்த அழகை ரசிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ போலீஸை பொறுத்த வரைக்கும் இதை ரொம்ப பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. நொன்னனுக்கெல்லாம் அவ்வளவுதான் மரியாதை கொடுக்கணும். நீ என்ன
போராட்டம் நடத்துற, என்னத்தை அறுத்து தள்ளிட போற, வெகுஜன மக்களுக்கான பிரச்சனைன்னு நீ எதை எடுத்து பேசிட போற, ஒரு கூந்தலும் கிடையாது. அதனால நொன்ன ஒரு போராட்டம் நடத்துறாருன்னா அதுக்கெல்லாம் எந்த கேள்வியும் கேட்காம அனுமதி கொடுக்கறது தான் நொன்னனை மட்டம் தட்டுறதுக்கு உண்டான ஒரு வெகு சிறப்பான வழியை. இதையே இனிமேலும் தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு போலீஸும் ஃபாலோ பண்ணும் நம்புவான். மற்றபடி பனைமரத்துல ஏறி இறங்கிட்டு நொன்னம் பேசின அந்த பேச்சுக்கள் அத்தனையுமே 15 வருஷமா நொன்னன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிற அதே பீத்த கதைகள் தான், அதே குடியை கெடுக்கிற பஞ்சு டைலாக்குகள் தான். நான் ஆட்சிக்கு வந்து அறுத்து தள்ள போறேன், புடுங்கி நட போறேன், அமெரிக்காவில் 1 கிலோ கருப்பட்டி 1000 ரூபா, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா பல கோடி பனைமரத்தை நட்டு அங்கங்க பனை சம்பந்தமான ஃபேக்டரிகளை போட போறேன், பனைமரத்திலிருந்து 840 வகையான பொருட்களை தயாரிக்கலாம், உலகத்துல ஒரு மரத்திலிருந்து இவ்வளவு அதிகமான பொருட்களை வேற எதிலிருந்தும் தயாரிக்க முடியாது, அப்படி ஒரு அற்புதமான விஷயம் இந்த பனைமரம். ஸோ அது சம்பந்தமான ஃபேக்டரிகளை அங்கங்க போட்டு அத்தனை பேர்த்துக்கு அங்கங்கேயே வேலை, எவனும் அவன் ஊரை விட்டு வெளியே வரவே தேவையில்லை, அத்தனை பேர்த்துக்கு அரசு வேலை. அப்படியே அறுத்து தள்ள போறோம் பார்த்தீங்கன்னா அதே பீத்த கதைகளை தான் நொன்ன அடிச்சு விட்டுருந்தாரு. கூடவே சில பிட்டுகளையும் போட்டு விட்டுருந்தாரு. அதாவது இந்த கல்லு நல்லிச்சாமி இருக்கிறாரு இல்லையா, அவரு தான் அண்ணனோட ஆட்சியில கல் இலாக்காவுக்கு மந்திரியா, அப்புறம் கூடவே இந்த கட்டுமஸ்தான உடம்போட வெற்றுடம்போட கூடவே ஏறினாப்புல ஒரு கூமுட்ட தம்பி, அந்த தம்பியை விவசாய மந்திரி மாதிரி ஏதோ ஒரு மந்திரி ஆக்கி அழகு பார்க்க போறாப்லையா அப்படின்னு அடிச்சு விட்டாப்புல. காசா பணமா சும்மா எதையாவது சொல்ல வேண்டியது தானே. ஆனால் இந்த தடவை நொன்ன வழக்கமாக இந்த மாதிரி பஞ்சு டைலாகுகளை பேசும்போது அந்த பக்கம் கூமுட்ட தம்பிகள்கிட்ட இருந்து விசில் சத்தம் விண்ண பிளக்கம். ஆனால் இந்த தடவை அப்படி எதுவும் நடக்கலை. ஏன்னா அங்கே கூடியிருந்தவங்களில் கணிசமான ஆட்கள் தான் கூமுட்ட தம்பிகள். அங்கே ஒரு 2-3000 பேர் கூடியிருந்தாங்கன்னா அதில் ஒரு 500 பேர் தான் கூமுட்ட தம்பிகள். மீதியெல்லாம் சுற்று வட்டாரத்திலிருந்து சுற்றுலாவுக்கு வந்த உள்ளூர் வாசிகள், பொது ஜனங்கள். நொன்ன வர்றாராமே, ஏதோ பனைமரத்துல எல்லாம் ஏற போறாராமே அப்படின்னு அந்த நிகழ்ச்சியை ஆர்வமா வேடிக்கை பார்க்க வந்த மிஸ்டர் பொதுஜனா, அவங்களுக்கு இந்த பீத்த டைலாக்கு, இந்த குடியை கெடுக்கிற பஞ்சு டைலாக்கு, இதோட மீனிங் எல்லாம் எதுவுமே தெரியாது. அதனால அவங்க எல்லாம் ஒரு மாதிரி உம்முன்னு தான் இருந்தாங்கன்னு வைங்க. அதுல ஒரு 50 பேர் புது ஆம குஞ்சுகளா மாறி இருப்பாங்கன்னு வைங்க. மாறிட்டு போகட்டும், நொன்னங்கிட்ட சிக்கி சீரழிஞ்சு சின்ன பின்னமாகி செருப்படி வாங்குற ஒரு நிலைமையில அவங்களே ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துருவாங்க. அதெல்லாம் எப்பயும் நடக்கிறது தான். மொத்தத்தில் நொன்ன எப்பயும் பேசுகிற அந்த பீத்த பஞ்சுகளை, அதே பீத்த டைலாக்குகளை அப்படியே எந்த பிசகு இல்லாமல் இன்னைக்கு ஒரு தடவை பேசியிருந்தாரு. இப்பயும் எந்த கூமுட்ட தம்பியும் இது சம்பந்தமாக எந்த எதிர்கேள்வியும் கேட்கல. ஏன்னே நீங்கள் ஆட்சிக்கு வந்து அறுத்து தள்ளுறேங்கிறீங்களே, இதெல்லாம் ஆட்சிக்கு வந்து தான் அறுத்து தள்ளணும்னு என்ன இருக்குது? அமெரிக்காவில் இன்னைக்கு கருப்பட்டி 1000 ரூபாய்க்கு விற்கிது இல்லை, நம்ம ஊரில் பனைமரம் வளர்க்குறதுக்கு எந்த தடையும் கிடையாது, அதிலிருந்து பனங்கருப்பட்டி தயார் பண்ணுறதுக்கு எந்த தடையும் கிடையாது, அது அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எந்த தடையும் கிடையாது. இப்பயே நீங்கள் அதை செய்ய வேண்டியது தானே. செஞ்சீங்கன்னா அமெரிக்காவிலிருந்து $1000 கொட்டும், அதை வச்சு கட்சியை நடத்திட்டு போக வேண்டியதானே. அதை விட்டு கட்சி சார்பாக ஏதாவது பொதுக்கூட்டம் போடுறீங்கன்னாவே எதுக்காக உண்டியல் கொடுக்குறீங்க? பாவமாக மூஞ்சியை வச்சுக்கிட்டு அழுவாத குறைய 5 லட்சம் 10 லட்சத்தையெல்லாம் எதுக்கு தம்பிகள்கிட்ட திரள் நிதியா திருடுறீங்க, திரள் நிதியா திரட்டுறீங்க? என்னன்னே இது கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனம், கடைஞ்செடுத்த பித்தலாட்டம். உண்மையில உங்களால் எந்த தொழிலையும் பண்ணி 10 பைசா சம்பாதிக்க முடியாது, அப்படி ஒரு பிஸ்னஸ் ஐடியாவே உங்ககிட்ட கிடையாது. ஆனால் அதில் 1000 கோடிக்கு வாய்ப்பு இருக்குது, இதில் 5000 கோடிக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு கூமுட்ட தம்பிகளை உசுப்பி விட்டு அதன் மூலமாக நீங்கள் பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இதுதான ப்ராக்டிக்கலான உண்மை அப்படின்னு எந்த கூமுட்ட தம்பியும் என்னைக்குமே தப்பி தவறி கேட்கவே மாட்டான். இன்னைக்கும் கேட்கல. நாம தான் வழக்கம் போல இதுக்கு எதிராக எப்பயுமே கத்திக்கிட்டு கிடக்க வேண்டியதாக இருக்குது. உண்மையில் சீமானோட பலம்ங்கிறது இதுதான். சீமான் இந்த மாதிரியான பீத்த கதைகளை சொல்றதுல, இந்த மாதிரி குடியை கெடுக்கிற பீத்த பஞ்சு டைலாக்குகளை பேசுகிற விஷயத்தில் சலிப்படைகிறதே கிடையாது. குடியை கெடுக்கிற விஷயத்தில் சீமான் சோர்வடைகிறதே கிடையாது. அந்த பீத்த பஞ்சுகளை திரும்ப திரும்ப பேசுறதுல அதுக்கு அர்த்தம் இருக்குதோ இல்லையோ என்னவோ திரும்ப திரும்ப பேசுறதுல சீமானுக்கு எந்த சோர்வும் கிடையாது. நாம தான் சீமானுக்கு எதிராக இது கவுண்டர் பண்ற விஷயத்துல சோர்வடைஞ்சிடறோம், தளர்ந்துடுறோம். நாம அந்த இடத்துல தான் தோத்து போறோம். அதாவது நொன்ன நேத்தும் கல்லு சம்பந்தமான அந்த கதையை திரும்பவும் 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாப்புலையோ அதே மாதிரி தான் சொல்றாப்புல. கல்லுங்கிறது மது கிடையாது, அது பனம்பால் தென்னம்பால். அது எப்படி பனைமரத்திலிருந்து வர்றது உங்களுக்கு விஷமாகும், போதை
போதையாகும், தாவரத்திலிருந்து ஒரு போதை வர முடியுமா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எப்பயும் உருட்டத்தான் நேற்றும் உருட்டி இருக்கிறாரு. இதை கவுண்டர் பண்ற விஷயத்துல நாம் ஒரு மாதிரி சோர்ந்து போறோம். நாம் என்ன சொல்ல வர்றோம், தாவரத்திலிருந்து வர்ற எதுவுமே மது ஆகாதுன்னா, விஷம் ஆகாதுன்னா, இப்போ அரளி செடியிலிருந்து வருது அரளிப்பால், எருக்கஞ்செடியிலிருந்து வருது எருக்கம்பால், கள்ளி செடியிலிருந்து தான் வருது கள்ளிப்பால். இதெல்லாம் விஷம் இல்லாமல் அமிர்தம் ஆயிருமா? இதெல்லாம் தாவரம் தானே. அண்ணனும் தம்பிகளும் இந்த பாலுகளையெல்லாம் ஆளுக்கு 1/2 லிட்டர் டெய்லியும் குடிப்பீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு நமக்கு தான் கூச்சமா இருக்குது. ஏன்னா இது நாம ஏற்கனவே ஏகப்பட்ட தடவை கேட்ட கேள்வியை கேட்டதையே திரும்பி கேட்கறதா, பேசுனதையே திரும்ப பேசுறதா அப்படின்னு நாம தான் ஒரு மாதிரியே இதை ஒரு போர் அடிச்சு போன விஷயமா நினைச்சு கைவிடுறோமே தவிர நொன்ன அப்படி நினைக்கிறதே இல்லை. நொன்னனோட பீத்த பஞ்சுகளுக்கு கவுண்டர் பண்றதுக்காக நாம தான் புதுசா யோசிக்க வேண்டியதா இருக்குது. உட்காந்து மெனக்கெட்டு எதையாவது யோசிச்சு பேச வேண்டியதா இருக்குது. நொன்னனுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே 14 பீத்த பஞ்சுகள் தான் அதை பேசி விட்டு போயிட்டே இருக்கிறாப்ல. இங்க தான் நொன்ன மேல போறாரு, நாம ஒரு மாதிரி பின்தங்குறான். ஆனா கெட்டதுலயும் ஒரு நல்லதுங்கிற மாதிரியே நொன்னங்கிட்ட இந்த 14 டைலாக்குகளுக்கு மேல வேற எதுவுமே இல்லைங்கிறதும் ஒரு வகையில பிராக்டிக்கலா நல்ல விஷயம்தான். ஏன்னா நொன்ன இப்படி ஆடு மாடு வளர்த்து அம்பானி ஆயிரலாம், பணங்கருப்பட்டியை வித்து பல கோடி ரூபா சம்பாரிச்சிடலாங்கிற ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு அதை விட்டு வெளியே வராத இருக்கிற வரைக்கும், பனைமரத்தையும் பாலுங்கணத்தையும் விட்டு நொன்ன வெளியே வராத இருக்கிற வரைக்கும் ஒரு வகையில நமக்கு நல்லதுதான். இதுவே நொன்ன காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகிற ஆளா இருந்து அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்களை பேசி குடிய கெடுக்கிற ஆளா இருந்தா நொன்னனை எதிர்கொள்றதுல நமக்கு இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை இருந்திருக்கும், ஒரு மாதிரி கஷ்டமா இருந்திருக்கும். இப்ப நொன்ன ஏஐ பத்தி எல்லாம் பேசுற அளவுக்கு விவரமான ஆளுன்னு வைங்க. இது ஏஐ காலம்ல தம்பிகளா, அடுத்த வருஷம் நான் ஆட்சிக்கு வர்றேன், அவ்வளவுதான். இவங்களுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம எதையோ பண்ணிட்டு திரியிறாங்க, எதுவுமே பண்ண முடியாம தடுமாட்டி கிடக்குறாங்க. அண்ணன் ஆட்சிக்கு வர்றேன், வலுவான ஒரு ஏஐ டூலை லான்ச் பண்றோம், ஏஐ டூல் ரெடி பண்றதுக்கு உண்டான ஒரு பெரிய கமிட்டியை அண்ணன் போடுறேன், அதுலேயே பல லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குறேன், அந்த ஏஐ டூலை உலகம் முழுக்க விற்கிறோம், அதிலிருந்து லட்சக்கணக்கான கோடி டாலர்கள் கொட்ட போகுது, அந்த காசையெல்லாம் எல்லார் அக்கௌண்ட்லையும் பிரித்து போட போகிறேன், 6 மாதத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் கோடீஸ்வரங்களாக மாற போறீங்க. இந்த நம்ம ஏஐ வந்ததுக்கப்புறம் இந்த சாட் ஜிபிடி, ஜெமினி, டீப்சிக் மாதிரியான இன்ன பிற ஏஐக்கெல்லாம் ஒரே நாளில் அட்ரஸ் இல்லாமல் போயிடும். அதை பண்ணுற அளவுக்கு நம்ம ஆளுகள்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது, கவர்மெண்ட் தான் அதை செய்யறதில்ல, அண்ணன் வந்த உடனே அதை செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி எதையாவது பேசி கூமுட்ட தம்பிகளை உசுப்பி விடுற மாதிரி ஒரு புத்திசாலியா நொன்ன இருந்தா நாம என்ன ஆகுறது, எப்படி நொன்னனை எதிர்கொள்றது? இதை விட அது இன்னும் பல மடங்கு கஷ்டமா இருக்கும். ஸோ நொன்ன இப்படி பனைமரம், பாலுங்கிணறு, நெல், புல்லு, பனை ஓலையிலிருந்து சேலை தயாரிக்கலாம், பனங்காயிலிருந்து மாலை தயாரிக்கலாம்னு இந்த லெவல்ல பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு வகையில நல்லதுதான். கெட்டதுலயே இது ஒரு மாதிரி நல்லதுன்னு நம்புவோம் நாம. ஏன்னா இப்போ ஆமையை விட ஆபத்தான ஒரு ஐட்டம் உள்ள வந்திருக்குது. அணில் வேஷத்துல ஒண்ணு குறுக்கையும் நெடுக்கையும் ஓடிக்கிட்டு இருக்குது. அது இதை விட பேராபத்தானது. அதை இது மாதிரியெல்லாம் எளிதாலாம் நம்மளால எதிர்கொள்ள முடியாது. ஒரே நேரத்தில் 2 ஆபத்தான பிராணிகளோட மல்லு கட்டுறதுங்கிறது அவ்வளவு ஈஸியான வேலை கிடையாது இல்லையா? அதனால நொன்னை இப்படியே இருக்கட்டும், பனங்கற்கண்டு பாலுங்கிணறுன்னு பேசிட்டு திரியட்டும். அதுதான் இந்த நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கு நெம்ப நல்லதுங்கிறேன். அப்படித்தான் இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.